வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்க அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. கதையோட டைட்டில் கண்ணே என் கண்ணம்மா. இதுதான் கதையுடைய டைட்டில். நம்ம கதாநாயகி பேர் கண்ணம்மா, கதாநாயகன் பேர் கண்ணப்பன். என்னை பொருத்தம் பாருங்க, இந்த பேர் பொருத்தமே பிரபாதமான பொருத்தம். ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸ்லேருந்து ஒன்னா படிச்சாங்க கண்ணம்மாவும் கண்ணப்பனும். அந்த கண்ணப்பனுக்கு கண்ணம்மா மேல ஒரு கண்ணுன்னா என்ன, 2 கண்ணும் அந்த கண்ணம்மாவை பார்க்கறதுல அவ்வளவு சந்தோஷம். இருந்தாலும் கிளாஸ்ல இருக்கிற போது எப்பவும் ஒரு கண்ணு கண்ணம்மாவையே பார்க்கும். ஏன்னா கண்ணம்மாவுக்கு அழகான கண்கள். எல்லாருக்கும் கருப்பா இருக்கும் அந்த பியூப்பா, இவளுக்கு கருப்பும் பிரவுனும் கலந்த ஒரு அழகான கலர். ரொம்ப பிரவுனா இருந்தா டேய் அந்த பொண்ணுக்கு பூனை கண்ணுடா அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. இந்த பெண்ணுக்கு அந்த கருப்பும் பிரவுனும் கலந்து ஒரு புதுவிதமான பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு அழகான கண்ணு. யார் பார்த்தாலும் கண்ணம்மாவை திரும்ப திரும்ப ஒரு 2-3 தடவை பார்க்கறது உண்மை. ஈவன் பல வாத்தியார்களே கண்ணம்மாவை ஓரக்கண்ணால இப்படி சைட் அடிப்பானுங்க. அந்த அளவுக்கு அவள் அழகுன்னு பார்த்தீங்களா. அவளுடைய கண்கள், முக்கியமாக அவளுடைய கண்கள் அவ்வளோ அழகு. ஸோ அப்படியாக வளர்ந்து வராங்க. நம்ம கண்ணப்பன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கண்ணம்மா போர் ஃபேமிலி. பாவம், அவங்க அம்மா ஒரு 8 வீட்டுக்கு பாத்திரம் தேய்ச்சி எல்லாம் செஞ்சு குடும்பத்தை அப்படி காப்பாற்றுறாங்க. கண்ணம்மாவுக்கு 2 தம்பிகள், அதனால 3 பேருக்கு அவங்க அம்மா தான் உழைச்சி கொட்டி சாப்பாடெல்லாம் போடணும். அப்படியாக கண்ணம்மா வளர்ந்து வருகிறாள். வளர 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 அவளது உருவம் பருவம் எல்லாமே வளருது. அந்த அழகான கண்கள் இன்னும் பொலிவு பெற்று ஒரு 14-15 வயசுல கண்ணம்மா அப்படின்னு எப்படி கரெக்டாக அந்த பொண்ணுக்கு பேர் வச்சிங்க, இவ்வளவு அழகா இருக்கு இந்த கண்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி. தாயா இருக்கிறத விட என்ன வேணும், தன்னுடைய பிள்ளைகள் நல்லா அழகா இருக்குன்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம்தான். படிப்புலையும் கண்ணம்மா சுட்டி, அதனால வாழ்க்கையில நல்லபடியா முன்னுக்கு வந்து இந்த குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்துவா அப்படின்னு அவன் அம்மாவை எதிர்பார்க்க நல்ல பொண்ணா இருக்கா கண்ணம்மா. அப்படி எப்படி கவர்மெண்ட் செலவு தானே, எல்லாம் ஃப்ரீ தானே. அவருடைய +2 முடிச்சு அதுக்கப்புறம் காலேஜையை முடிச்சு அதுக்கு 1000 ரூபா வேற பணம் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். அரசாங்கம்னா இப்படிதான் இருக்கணும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி ஒரு கவர்மெண்ட் எந்த ஊர்ல இருக்குலாம் யோசிச்சு மகிழ்ச்சியாக அப்படி இப்படி படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம கண்ணப்பன் அவன் தட்டு தடுமாறி இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து அதுல 4th இயர் படிக்கிற போது கண்ணம்மா பின்னாடியே தான் இன்னும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன். கண்ணம்மா 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 கண்ணம்மான்னு. அவளும் கண்ணப்பா என்னப்பா ஏன் பின்னாடியே அலையிறேன்னு சொல்ற போது, என் வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் தான், உன்னுடைய கண்கள் எனக்கு வாழ்க்கையில என்னைக்குமே வேணும், அதனால உன் கூட சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு என் வாழ்க்கையில கல்யாணம்னு நடந்தா அது என்னுடைய கண்ணம்மாவோட தான் நடக்கும். தயவு செய்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ப்ளீஸ் அப்படின்னு கையில கால விடலாம். எப்போ பார்த்தாலும் பின்னாடியே அலையிறான், நாயா அலையிறான். கண்ணம்மாவுக்கும் சரி, 5ஆம் கிளாஸ்லேருந்து கூட ஒன்னா படிச்ச பையன் தானே, நல்ல பையனா இருக்கான், இன்ஜினியரிங் படிக்கிறான், நாமும் டிகிரியை முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறோம். அப்படியாக இந்த பையனையே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா வீட்டில் சும்மா இருப்பாங்களா? ஜாதி மத பேதமெல்லாம் வந்துருச்சே. இவங்க வீட்டில் இன்ஜினியரிங்லாம் படிக்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பணம் செலவு பண்ணி பண்ணியிருக்கோம், நீ திடீர்னு யாரோ ஒரு குப்பத்தில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற? இல்லப்பா கண்ணப்பா, அவ கண்ணை பார்த்தாக்க நீங்க மயங்கிடுவிடாச்சு. சுமார் ரஸ்கல், கண்ணை பார்த்தா மயங்கிடுவேன், காதை பார்த்தா மயங்கிடுவேன். பாரு, அவங்க ஜாதி வேற நம்ம ஜாதி வேற, அதனால இந்த கல்யாணம் நடக்க சான்ஸே இல்லைன்னா அப்பா அப்ப நான் அந்த குடும்பத்தை விட்டே ஓடி போய் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன். ஓடி போ, நடந்து போ, இல்லைன்னா தடிக்கு விழுந்து சாகு, ஐ டோன்ட் கேர். ஆனா ஒண்ணுடா, அந்த பொண்ணை எங்களுக்கெல்லாம் பிடிக்காம நீ தனியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ நல்லாவே இருக்க மாட்டேடா ரஸ்கல் அப்படின்னு சாபம் வேற கொடுக்குறாரு. அப்பா அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, என் வாழ்க்கையோட குறிக்கோள் 5ஆம் கிளாஸ்ல. என்னது 5ஆம் கிளாஸ்ல இருந்து? ஏண்டா அதான் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற நீ, ஒரு கிளாஸ்லயும் தட்டு தடுமாறி பாஸ் பண்ற, உன்னை பணம் செலவு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இன்ஜினியரிங் படிக்க வச்சா இப்போ
லவ் கிவ் அப்படின்னு நமக்கு பிடிக்காத ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற, ஏன்டா இப்படி அப்படின்னு சொல்லி குடும்பமே அவனை வந்து கூடாது கூடாதுன்னு சொல்ல, அம்மா கண்ணம்மா வேண்டான்னு சொல்லாதீங்கம்மா, நல்ல மருமகளா இருப்பம்மா, அவளுடைய கண்களை பார்த்தாலே டேச்சி அவ கண்ணை நீ பாடுறா, நான் எதுக்குடா அவ கண்ணை பார்க்கணும், கண்ணை பார்த்து மயங்கிட்டேன், காதை பார்த்து மயங்கிட்டேன், மூக்கை பார்த்து மயங்கிட்டேன், ஏன்டா அப்படி காணாத கண்ட மாதிரி அலையிற, நல்ல அருமையான குடும்ப பொண்ணா நம்ம ஜாதியில நிறைய பேர் இருக்காங்க சொல்லி ஒரே தகராறாக ஒரு நாள் கண்ணம்மா கிட்ட போய் அவன் கையில காலில் விழுந்து, இதை பாருமா கண்ணம்மா எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ற போது, எங்க வீட்லயும் அப்படிதான், இந்த மாதிரி படிக்கிற பசங்களாம் நம்பினா ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றாங்க, அதனால சொல்லி 2 பேரும் ஓடி போயிடலாமா அப்படின்னு. ஓடி போறதா? எங்க போறது? எங்கேயாவது ஓடி போய் பாம்பே எம்பே இந்த மாதிரி போயிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்கலாமே, என்ன சொல்ற அப்படிங்கிற போது கண்ணம்மா யோசிக்கிறா. வீட்டுல அம்மா கிட்ட, அம்மா குடும்பம் நடத்துறதுக்கு மாசம் ஒரு 5000 10,000 உனக்கு கொடுத்தா போதுமாம்மா அப்படிங்கிறா. அடி பாவி, 5000 10,000 நல்ல காசுடி, இவ்வளவு கஷ்டப்பட்டு 8 வீட்டுல வேலை செஞ்சேன், எனக்கு அந்த அளவுக்கு பணம் கிடைக்கலையேடி, உங்க 3 பேரையும் படிக்க வைக்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், மாசம் 1ஆம் தேதி ஆனா உனக்கு டான்னு 10,000 ரூபாய் அனுப்பிச்சிடுறேன்ம்மா, ஆனா என் வாழ்க்கையில சில முடிவுகள் நான் எடுக்க வேண்டியிருக்கு, எனக்கு பாம்பேல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அந்த வேலையில் எனக்கு ஒரு 20-25,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், என் செலவுக்கு ஒரு 10,000 வச்சுக்கிட்டு பாக்கியெல்லாம் உனக்கு அனுப்பிச்சிடுறேன் சொல்ல. அப்படியா, என்ன மாதிரி வேலை? ஐயோ அருமையான வேலை, அட்டகாசமான வேலைன்னு அம்மா கிட்ட மனசார ஒரு பொய்ய சொல்ல, அம்மாவும் ஓகேன்னு சொல்ல, அவ்வளவுதான். உடனே கண்ணப்பா உன்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை நிறைவேற போகுது, எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன், பாம்பேக்கு போறேன், எங்க வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி, நீயும் ஏதாவது சொல்லி இல்லை வர வழியை பாரு அப்படின்னு சொல்ல, இவன் வீட்டுல எவ்வளவு சொல்லி இல்லை பார்த்து ஒன்றும் நடக்காதனால சரி இதுதான் பெஸ்ட், கண்ணம்மா ஏதோ வேலை இல்லைன்னு போய் சொல்லிட்டா, நம்மளும் அதே மாதிரி அந்த வெளியூர்ல வேலை அப்படின்னு சொல்லி இப்படி போயிடலாங்கிற மாதிரி. அப்பதான் படிப்பை முடிச்ச டைமு, அவனுக்கும் பாம்பேக்கு போனால் வேலைகளை கிடைக்கும், 2 பேரும் சந்தோஷமாக வேலை நிமித்தமாக தேடி 2 பேரும் ஓடி வேலை தேடி பாம்பேக்கு போயிடுறாங்க. மும்பையில போய் இறங்குறாங்க, ஒண்ணுமே புரியல. அவனுக்கு கையில ஒரு மோதிரமும் செயினும் மட்டும் போட்டு வந்திருந்தான், அது 2ஐயும் வித்தா ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய் கையில வருது. அடே இவ்வளவு பணம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, முதல்ல உன் வீட்டுக்கு ஏதாவது பணம் நான் அனுப்புன்னு சொன்ன உடனே அவ டக்குன்னு ஒரு 25,000 ரூபா அதுல இருந்து அவ அம்மாவுக்கு அனுப்பிச்சு, அம்மா 1 மாசம் 1.5 மாசத்துக்கு வச்சுக்கம்மா, நான் அடுத்த மாசம் சம்பளத்திலிருந்து மறுபடியும் அனுப்புறேன் சொல்லி இல்லையே. அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். இங்க 25,000 ரூபா அந்த அம்மா பார்த்ததே கிடையாது பாவம். அதே மாதிரி அவன் பாக்கி இருக்கிற பணத்துல ஒரு இடத்த பிடிச்சு 2 பேரும் சிக்கனமா இருந்து வேலைகளை தேடி ஒரு வேலை கிடைக்குது. 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அண்ட் அவளுக்கு ஒரு வேலை கிடைக்க, இவனுக்கு ஒரு வேலை கிடைக்க, பாம்பே தான் என்ன எல்லாருக்கும் வேலை கொடுக்குற இடம் தானே அது. சந்தோஷமாக அப்படி வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் லிவிங் டுகெதர், அதாவது கல்யாணம் ஆகாமலே கடகடன்னு கல்யாணம் ஆன மாதிரி லிவிங் டுகெதர் அண்ட் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. போகும்போது புதுசா ஒரு ஸ்கூட்டி வாங்கிக்கிறேனா, உங்களை ஆஃபீஸில் இறக்கி விட்டு நானும் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, சம்பளம் தான் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே இருந்த பணத்தில் வர கொஞ்சம் பாக்கி இருந்தது. அப்படி இப்படி ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டியை வாங்க, அங்கதான் கடவுள் ஒரு வினையை செய்து விட்டார். இந்த இளம் ஜோடி கண்ணப்பன் கண்ணம்மா சந்தோஷமா இருக்கிறவங்க பாம்பேல ஒரு இடத்துல டிரைவிங் கத்துக்கிற போது தட்டு மாதிரி மெயின் ரோட்லாம் ஓட்ட ஆரம்பிச்ச போது, இந்த பொண்ணு காலையில் நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு மார்க்கெட்டுக்கு போகுது. அவ்வளோதான், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவ்வளோதான். என்ன ஆகும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா? தூக்கெறியுது. ஒரு கார் வந்து மோத கீழே விழுந்த மேல ஆன் த ஸ்பாட் கண்ணம்மா போக, ஐயோ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மான்னு கதற, என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம கண்ணப்பன் முழிக்க, அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும்? அந்த 2 கண்கள் அவளுடைய மற்ற பார்ட் எல்லாத்தையும் தானமா கொடுக்க சொல்லி ஒரு சின்ன கண் தெரியாத ஒரு பெண் குழந்தைக்கு அந்த கண்களை கொடுக்க, கண் தெரியாத அந்த பெண்ணுக்கு இந்த கண்ணை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பழிச்சுன்னு அந்த கண்கள் ஒளிபெற இவனுக்கு கண்ணப்பனுக்கு ஒரே
மகிழ்ச்சி. அந்த கண்கள் என்னை விட்டு எங்கேயும் போலன்னு அந்த அனாதை குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டு தன்னுடைய சொந்த மகளாக கண்ணம்மாவுக்கு பதிலாக இந்த பெண்ணை வளைக்கிறான். கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். அந்த கண்களை போற்றி புகழ்ந்தவனுக்கு கடைசியில அவனுடைய மனைவியே மகளானது ஒரு தனி கதை. அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.